பிளாக் மேஜிக் வைக்கிறாங்களோ இல்ல பில்லி சூனியம் வைக்கிறாங்களோ ஒரு ஒரு பூசாரியை தேடியோ எதுக்கோ போகிறாங்கன்னும் போது அது எப்படி வந்து சம்பந்தப்பட்ட மனிதர் மேல பாயுது சார்? அதாவதுமா மந்திர அதிர்வலைகள் வந்து சப்தம்னு சொல்றோம். இப்போ நீங்க ஒரு பாடல் கேட்குறீங்க, அந்த பாடல் வந்து அதிர்வலைகளை பொறுத்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீங்க உணர முடியும். இப்போ உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதே இது ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு துக்கமான ஒரு பாடல் இருக்கும்போது உங்களுக்குள்ள துக்கம் ஏற்படுது. அப்போ அது சப்தம் தானே. ஆனா அந்த சப்தம் உங்களுக்குள்ள அந்த பாதிப்பை ஏற்படுத்துதில்லை. அதே மாதிரி மந்திரம்ங்கிறது ஒரு சப்தம் தான். அந்த சப்தத்தை சரியான முறையில பிரயோகப்படுத்தும் போது அது துக்கத்தையும் ஏற்படுத்தும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்கிறதா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்கம்மா. எப்படி உடம்புல இதயம், நுரையீரல், சிறுநீரகப்பை எல்லாமே இந்த காரண உடலான நம்ம பார்க்கக்கூடிய உடம்புக்கு மூல கர்த்தாவாக இருக்குதோ, அதே மாதிரி உடம்புக்கு ஆத்மாக்கு வந்து 6 சக்கரங்கள் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அந்த 6 சக்கரங்கள் சப்தத்துக்கு சம்பந்தப்பட்டதுமா. அந்த சப்தத்தை சரியான முறையில் நம்ம வந்து கேட்கும்போது, நல்ல சப்தத்தை கேட்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும், இல்லைன்னா யாராவது நம்மளை திட்டும் போது நம்ம ரொம்ப வருத்தமாகவும் இருப்போம். அதே மாதிரி தான் மந்திரங்களை அந்த சப்தத்தை சரி, அதுவும் சப்தம் தானே. அந்த மந்திரத்தை ஒருத்தருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவோ இல்லைன்னா ஒருத்தரை டவுன் பண்ணுவதற்காகவோ அந்த சப்தத்தை எழுப்பும் போது அந்த சப்தம் அவர்களை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா.